பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூரில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதை சொல்லி முடிச்சிடுறேன். பிஜேபி அண்ணாமலை அவர்கள் 35.8ன்னு தேர்தலுக்கு முன்னால் வந்து ப்ரீபோல் கொடுத்துருக்காரு. திமுக 33.7, அதிமுக 22.5, நாதாக 4.2 இப்படி போட்டிருக்காரு. எக்ஸிட் போல் ரிசல்ட் வரும்போது அதுவே வந்து 35.8, 34.9 ஆச்சு. கிட்டத்தட்ட அதே தான். அவர் திமுகவும் வந்து 33.6 அதே தான் முன்னால் உள்ளது. அப்படி வந்து வரும்பொழுது, ஆனால் இறுதி தேர்தல் முடிவுகளில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை 32.79. என்ன வித்தியாசம்? ஏறத்தாழ ஒரு 2.5-3% வித்தியாசம் வந்துச்சு. திமுக வந்து 33%, 34%ன்னு ஒரு கணக்கு போட்டது 41%, 7% அதிகமாகிடுச்சு. அதிமுக வந்து 22ன்றது ஒரு 17% ஆயிடுச்சு, 5% இறங்கி போச்சு. ஆக அதிமுகவில் இறங்கி போனது எங்கே போச்சு? பாஜகவுக்கு போகாமல் திமுகவுக்கு போச்சு. இது ஏன் போச்சு, எதுக்கு போச்சு, அதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம இங்கே வரல. இப்படி அதாவது கடைசி நிமிடத்தில் நம்ம எவ்வளவுதான் ஆய்வுகள் போட்டாலும், கள ஆய்வுகள் செய்தாலும், அது எவ்வளவு துல்லியமாக இருந்தாலும் கடைசி நிமிடத்தில் அரசியல் காரணிகள் நிறைய இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தமிழ்நாட்டில் கடைசி நிமிட அரசியல் காரணினா அது என்னங்கிறது தெரியும். காந்தி தாத்தா நினச்சார்னா அவர் அரசியல் வந்து வாக்குகளை வந்து எப்படி வேணாலும் மாற்றுவார். இந்த நாட்டின் அரசியல் வந்து காந்தி தாத்தாவிடம் இருக்கிறது. இப்படி சொன்னால் புத்திசாலித்தனமான ஆர்வலர்களான, நேயர்களான, மீடியாக்காரர்களான உங்களுக்கு தெரியும். காந்தி தாத்தா சிரித்தார்னா அவருடைய சிரிப்பின் வலிமை அதிகம். மற்ற கட்சிகளின் வந்து தேர்தலில் அவர்களுடைய அதுக்கு முன்னால் பர்ஃபார்மன்ஸோ இல்லை அவர்களுடைய வாக்குறுதிகளோ இதெல்லாம் தாண்டி காந்தி தாத்தா சிரித்தார்னா தேர்தல் ரிசல்ட்டு மாறும் என்ற வகையில் இப்படி இருக்கக்கூடிய இதுதான் தமிழ்நாட்டு தேர்தல்.